ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான மீன் குழம்பு ரெசிபி தாங்க. நம்ம சேனலில் நிறைய மீன் குழம்பு ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நாட்டு மீன், கடல் மீன், இப்படி எல்லா மீன் குழம்பு ரெசிபியுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கட்லாக் மீன் குழம்பு தாங்க. இது வந்து மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கிடச்சிது எனக்கு, அதனால் வாங்கி இந்த மீன் சமைச்சிருக்கேன். இந்த மெத்தட்லேயே நீங்கள் கடல் மீனும் சமைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக சமைக்கலாங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்க முறைப்படி நீங்கள் கடல் மீன், குளத்து மீன், ஆற்று மீன், இப்படி எல்லா வித மீனுமே சமைக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மீன் குழம்பு ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீன் வந்து பெரிய மீனாக இருந்ததுனால நான் அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். வெட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா கழுவிட்டு, சிலாம்பெல்லாம் எடுத்து கழுவிட்டு நல்லா கல்லில் போட்டு உரசி எடுத்துக்கோங்க. இல்லைனா மண் சட்டியில் போட்டு உப்பு போட்டு உரசி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ மீனை வந்து நான் 2 பாதியாக பிரிச்சுட்டேன். பாதி வறுக்கிறதுக்கு, பாதி குழம்பு வைக்கிறதுக்கும் எடுத்துட்டேன். இப்போ குழம்பு மீனில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து நம்ம நல்லா பரட்டி வச்சுருவோம். ஏன்னா மீன் துண்டுகள் வந்து பெரிய பெரிய துண்டுகளாக இருக்குது. அதில் நல்லா மசாலா ஊறணும். அதனால் நம்ம பரட்டி வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி புளி ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இடிச்சிட்டு சேர்க்கணும். உரலில் போட்டு இடிக்கிறதுனால இடிச்சுக்கோங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரில் இடிச்சுக்க போகிறேன். அதனால் முதல்ல பூண்டு போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடலாம் குறன்னு. இப்போ பாருங்கள், பூண்டு குறன்னு வந்துடுச்சு. இப்போ இது கூடயே வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு பல்ஸ் மோடில் வச்சுக்கோங்க. அப்படியே இடித்தது மாதிரி 1 2மாக இருக்கணும். பார்த்திங்களா, கரெக்டாக வந்துருச்சு. தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக 1 எடுத்திருக்கேன். ஏன்னா புளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால தக்காளி வந்து 1 எடுத்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். தக்காளி வந்து நான் மிக்சியில் அரைக்க போகிறது கிடையாது. நல்லா கையிலே பிசைஞ்சு விட்டுக்க போகிறேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அரைச்சி ஊற்றினா குழம்பு வந்து திக்காக சுண்டி வரும்போது நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி மசிச்சு சேர்க்கும்போது அதில் ஒரு தனி ருசி இருக்குது. தக்காளிலாம் இப்போ எங்கே மசிக்க முடியுது. அதனால் நல்லா மெல்லிசாக நறுக்கிட்டு நல்லா கை போட்டு இதில் மசிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பருப்பு மத்து இருந்தால் கூட வச்சு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. நான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் நல்லா மசித்து எடுத்துட்டேன். என் பசங்க கூட காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வீடியோலேயே சொல்லியிருங்கம்மா, கர்ப்பிணிகள், இதயம் பலகீனமானவர்கள் இது முயற்சிக்க வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு வழியாக எப்படியோ அதை பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போது புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டிட்டேன். இந்த பாத்திரத்திலே நம்ம வந்து குழம்பு கொட்டிக்கிடுவோம். நான் காரத்துக்காக மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மிளகாய்த்தூள், கலர் இருக்காது. அதனால் 1/2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். நீங்கள் நார்மலான பொடி வச்சுருந்தீங்கன்னா 2 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும். இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இது கூடயே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 சில்லு அளவுக்கு நான் தேங்காய் அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் சேருங்க, நிறைய சேர்க்க வேணாம். நிறைய சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு புளிப்பு காரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். நான் வந்து 2 பத்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுக்கிறலாம். அதே மாதிரி தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இல்லைனா தேங்காய் பாலாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். நம்ம பூண்டும் சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துருக்கோம் இல்லையா, எண்ணெயில் போட்டோன்னா அப்படி ஒரு மனம் சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி குழம்பெல்லாம் கூட்டி வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழம்பு கூட்டும்போதே குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துருங்க. மீன் குழம்புல நம்ம அதான் கட்டாயம் பண்ணணுங்க. குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து மொத்தமாக சேர்த்துடணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து கலருக்காக சேர்க்குறேன். காரம் நம்மக்கிட்ட இருக்குது, அதனால் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பூண்டு, வெங்காயம், தக்காளியோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு அப்படியே சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம மசித்த வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். மண் சட்டியில் குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு கொதிக்க வந்து வற்றிக்கிட்டே இருக்கும். மசாலா பச்சை வாடை போகிறதுக்கு நம்ம கொதிக்க வைக்கும்போதே பாதி குழம்பு வந்து வற்றி போயிடும். அதனால் நம்ம வந்து தண்ணி அதிகமாக வைக்கணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது அந்த அளவுக்கு வற்றாது, ஆனால் கொதித்து திக்காக வரும். அதனால் மீன் குழம்புக்கு தேவையான தண்ணியை கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை.
இப்போ எனக்கு வந்து நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, மசாலாவோட பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிய விட்டுருவோம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மீன் சேர்த்தோன்னா அது நல்லா ருசியாக இருக்கும். அதாவது ரொம்ப வத்த விடாதீங்க குழம்ப. ஏன்னா நம்ம வந்து மீன்லேயும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த குழம்பு கூட சேர்ந்து அந்த மீனுமே கொதிக்கணும். அப்படி கொதித்து வரும்போது நமக்கு அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் குழம்பு ரொம்ப வத்தாத அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மீனை சேர்த்துடலாம். இப்போ எனக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த டயத்தில் நம்ம மீனை சேர்த்துடலாம். நம்ம மீன் சேர்த்துட்டு இந்த மீனில் இருக்கிற மசாலாவும் பச்சை வாடை பொருளுக்கு வேகிறதுக்கும் அந்த குழம்பு வந்து திக்காகிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ இந்த மீனை சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப கலந்து விடாதீங்க. மீன் குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதில் வந்து நம்ம புளியில் தாங்க நம்ம அளவு எடுக்கணும். நம்ம புளியோட புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு புளிப்பு எடுத்துகிட்டு அதில் தான் நம்ம வந்து மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம மசாலா கூட்டி பார்க்கணும். அப்போ தான் அந்த புளிப்பு காரம் கரெக்டாக இருக்கும். நம்ம மசாலா தூள் சேர்த்துட்டு புளி சேர்க்குறத விட புளி கரைச்சி இந்த எடுத்துகிட்டு அந்த புளிக்கு தகுந்த மாதிரி மசாலா உப்பு காரம் சேர்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். அதனுடைய திக்னஸுமே நமக்கு கரெக்டாக இருக்கும். மீன் குழம்புல மட்டும் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது புளி தான். இப்போ நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூடவே நான் மாங்காவும் சேர்த்துட்டேன். எப்படி தரத்தரன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் வச்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடியாருங்க. எனக்கு வந்து மீனுமே நல்லா உடையாமல் வெந்திருக்கு. லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா நமக்கு வந்து திக்காய் நிற்கும் பார்த்திங்களா, லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நம்ம மீன் சேர்த்த மீனில் இருக்கிற மசாலாவும் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. நல்லா குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். மீன் எந்த அளவுக்கு இருக்கோ எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அந்த புளி கரைசலில் நம்ம மசாலா, தேங்காய், உப்பு, காரம் எல்லாம் சேர்த்துட்டு அந்த குழம்போட டேஸ்ட் அதில் வரணும். அந்த புளிப்பு கார டேஸ்ட் அதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாளித்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டாக மாங்காய் சேர்க்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் எடுத்து கொடுக்கும். இப்போ நமக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க, நமக்கு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாதி மீனை குழம்பு வச்சாச்சு, பாதி மீனை நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதே மாதிரி நிறைய மீன் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. மீன் எப்படி வறுக்கிறது, மீன் குழம்பு வைக்கிறது நிறைய ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் ஃபிஷ் ரெசிபிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையான சுவையில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதுக்கு என்ன மாதிரி அளவுகளில் புளி எடுக்கணும், மசாலா எடுக்கணுன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். अस्सलाम वालेकुम।